ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஆசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே வர்றது. அது என்ன சொல்றது, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே வருது. இப்போ நம்ம ஒரு ஜிம் போறோம்னா சில ஜிம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் சரி கண்டிப்பாக அவங்க ஜிம் போயிடுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம வந்து அந்த விஷயத்துல ரொம்ப அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்விம்மர். அவர் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல அதிக மெடல் வாங்கின, அதிக கோல்டு மெடல் வாங்கின ஸ்விம்மர். அது மட்டும் கிடையாது, அதிக மெடல் வாங்கின பிளேயரும் அவர் தான். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, நான் வந்து ஒரு நாள் கூட ஸ்விம் பண்ணாமல் இருந்தது கிடையாது. ஒரு ஒலிம்பிக் டு ஒரு ஒலிம்பிக் 5 வருஷம் கேப்ல ஒரு நாள் கூட லீவ் போடாம, மீன்ஸ் நான் அதை வந்து ஓரம் கட்டாம இருந்தது கிடையாது. டெய்லி நான் ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்து எழிஞ்சு தான் வருவேன். அந்த அளவுக்கு அவர் கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொல்றாரு, இப்போ நான் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து ஒரு நிமிஷத்துல கடக்கிறேன்னா, இப்போ நாளைக்கு நான் வந்து அதை 59 செகண்ட்ல ரீச் ஆகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் ஒரு 2 நாள் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் விழலை, நான் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 மினிட்ன்றது 1.1 மினிட் 2 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த நான் கன்சிஸ்டன்சி விட்டுட்டேன்னா நான் பின்னாடி போயிட்டே இருப்பேன். அதை கேட்ச் பண்ணுறதுக்கு, அந்த திரும்ப நான் அந்த ஒரு நிமிஷத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காகவே அவர் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் சொல்கிறாரு, என்னோட பிறந்த நாள், என்னோட ஃபங்க்ஷன், என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன், என்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. நேராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டெய்லி போய் ஸ்விம்மிங் பூலில் வந்து விழுந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈவன் ஒரு டயட் கூட எடுத்துக்காங்களேன். ஒரு 6 நாள் 5 நாள் நல்லா இருக்கும். 7வது நாள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், கறியை வாங்கி தரணும், ஃபுல் கட்டிட்டு அவ்வளோதான். அந்த ஒரு வாரம் டயட் இருந்ததை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே நல்லா ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க, டியூஷன் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே அதை அப்படியே மறந்துடுவாங்க. அது நோட் புக்ஸ் எடுக்கிறது கிடையாது. அவ்வளோதான், 5 நாள் சொல்லி கொடுத்தது அந்த 2 நாளில் மறந்து போயிடுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான், தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது கூட நம்ம அட்டாச் ஆகும்.